தினமலர் திரை திருவிழா குட் பேட் அக்லி கொண்டாட்டம் பவர்ட் பாய் கேபின் அண்ட் லைன் டேட் சிரப். தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உலகம் என்ற பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் பாம்பன் பாலத்தை துவங்கி வைக்கிறதுக்காக இலங்கையிலிருந்து டைரக்டா விமானம் மூலம் வந்தார். அதுக்கு முன்னாடி 3 நாட்கள் தொடர்ந்து இலங்கையில தான் இருந்தார். தாய்லாந்துல இருந்து டைரக்டா ஸ்ரீலங்காவினுடைய கொழும்பு விமான நிலையத்துக்கு தான் போனார். அங்க குறிப்பாக ஏப்ரல் 4, 5, 6 3 நாட்கள் அங்கதான் அவர் இருந்தார். அவருடைய அந்த பயணத்தின் போது பல முக்கியமான விஷயங்கள் குறித்து பேசப்பட்டுச்சு. இலங்கையினுடைய புதிய அதிபராக அனுரா குமார திசநாயக்கா தேர்வு செய்யப்பட்ட பிறகு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அங்கு போயிருக்கிறது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்து பார்க்கப்படுகிறது. அதுக்கு என்ன காரணம்னா, இலங்கையில 2002 காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் பொருளாதார நெருக்கடி எல்லாம் இருந்தபோது கிட்டத்தட்ட 4 பில்லியன் இந்தியா கொடுத்து இலங்கைக்கு உதவியது. இலங்கையினுடைய மறு கட்டமைப்புக்கும் மறுசீரமைப்புக்கும் இந்தியா பிரதமர் நரேந்திர மோடி செய்த உதவியை நினைவு கூறுற விதமாட்டு இலங்கையினுடைய மிகப்பெரிய விருதா சொல்லக்கூடிய மித்ரா விபூஷணா அப்படிங்கிற விருதை இலங்கையினுடைய அதிபர் அனுரா திசநாயக்கா பிரதமர் நரேந்திர மோடிக்கு கொடுத்து கௌரவப்படுத்தி இருக்கிறார். இந்த விருது அப்படிங்கிறது சர்வதேச அளவில் இலங்கையிலிருந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த விருதாக பார்க்கப்படுகிறது. இந்த விருதை பிரதமர் நரேந்திர மோடிக்கு இலங்கை கொடுத்திருப்பதன் மூலமாக இலங்கை இந்தியா இடையில மிக பெரிய அளவில் நட்புணர்வு இருந்து கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மீது இலங்கையினுடைய புதிய அதிபர் திசநாயக்கா ஒரு நல்ல நம்பிக்கை வைத்திருக்கிறார். அதனால தான் பிரதமர் நரேந்திர மோடி 3 நாள் அங்கு தங்கியிருக்கிறாங்க. இந்த 3 நாள் சந்திப்பின் போது என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது? பிரதமரை வரவேற்பதற்காக இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் விமான நிலையத்துக்கே பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்றிருந்தாங்க. அதுல குறிப்பா எரிசக்தி, டிஜிட்டல், ராணுவம், இந்த 3லையுமே அவங்க ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. எரிசக்தி சம்பந்தமா அவர்கள் போட்டிருக்க ஒப்பந்தம் 2 நாடுகளுக்கு இடையில மிகப்பெரிய பலமா பார்க்கப்படுது. திரிகோணமலையில பாதுகாப்பு சம்பந்த ஆற்றல் வாய்ந்த சில விஷயங்களை கட்டமைப்பதற்காக இந்தியா, இலங்கை, ஐக்கிய அரபு அமீரகம் இந்த 3ம் சேர்ந்து ஒரு கொலாபரேஷன் ஆகிட்டு ஒரு புதிய திட்டத்தை செயல்படுத்துறதுக்கான ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி டிஜிட்டல் துறையில இந்தியா, இலங்கை இடையே ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு வளர்ச்சியை கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பேடிஎம் நடைமுறை மாதிரி அங்கேயும் கொண்டு வரணும். குறிப்பா யூபிஐ நடைமுறை அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கிறது மாதிரி அங்கே எப்படி சாத்தியப்படுத்துறது, இதெல்லாம் குறித்து ஒரு வளர்ந்த நாடு அப்படிங்கிற இடத்துல இந்தியாவை மதித்து இலங்கை சில விஷயங்களில் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ராணுவம் சார்ந்த ஒத்துழைப்பு, ராணுவ தளவாடங்கள் பரிமாற்றம், இது எல்லாத்தையுமே போட்டிருக்காங்க. இந்த சந்திப்பின் போது மிக மனநிறைவாக இருந்து அப்படின்னு 2 நாட்டு தலைவர்களும் இந்த சந்திப்பு குறித்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இனிமேல் இலங்கையினுடைய ஒவ்வொரு நகர்விலும் குறிப்பா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை போயிட்டு திரும்ப வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற சூழல்ல இலங்கையும் இந்தியாவுக்குடைய நட்புறவு ஒரு மிகப்பெரிய அளவில் வலிமையாக மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய கலவரம் பங்களாதேஷில் உருவானது. அந்த கலவரத்தின் வாயிலாக அந்நாட்டினுடைய ஒரு உயர்ந்த தலைவராக இருந்த முஜிபுர் ரஹ்மானுடைய சிலையெல்லாம் உடைக்கப்படுகிறது. அந்நாட்டின் அதிபராக இருந்த ஷேக் ஹசீனா அந்நாட்டிலிருந்து வெளியேற்றப்படுகிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நாடு கடத்தப்படுகிறார் அப்படின்னு இந்தியாவில் தஞ்சமடைந்தாங்க. அந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு. இந்த நேரத்தில் யாரு பங்களாதேஷுக்கு தலைமை பொறுப்பில் வரப்போறாங்க அப்படின்னு பார்க்கிற போது கிராமின் வங்கியை நிறுவியவரும் நோபல் பரிசு பெற்றவருமான, அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவருமான முகமது யூனுஸ் அந்நாட்டினுடைய தலைமை ஆலோசகராக இருந்து பங்களாதேஷை வழிநடத்துவார் அப்படின்னு அந்த போராட்டக்காரர்களே அவரை அந்த இடத்துல அமர்த்தினாங்க. முகமது யூனுஸ் அந்நாட்டினுடைய தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு அந்நாட்டில் இருக்கக்கூடிய பல சிக்கல்கள், அந்நாட்டிற்கு இதுவரை இந்தியா செய்து கொண்டிருந்த உதவிகள் தொடருமா, பங்களாதேஷினுடைய புதிய ஆட்சியை அதோடு தொடர்பு கொண்டிருந்த மற்ற நாடுகள்லாம் ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்னு பெரிதாக பார்க்கப்பட்டது. ஏன்னா ஷேக் ஹசீனா தொடர்ந்து நாட்டினுடைய அதிபராக இருந்துட்டு இருந்தாங்க. அதனால அண்டை நாடுகளோடு நட்புறமையும் அவங்க தொடர்ந்து வைத்து கொண்டிருந்தாங்க. காங்கிரஸாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் பாஜக இருக்கட்டும், எல்லாருக்கூடையும் அவங்களுக்கு நட்பு இருந்துட்டு இருந்துச்சு. இந்த நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பங்களாதேஷ் பயணம் மிகவும் அதிமுக்கியமாக பார்க்கப்பட்டுச்சு. அதிமுக்கியத்துவமாக எந்த அளவுக்கு பார்க்கப்பட்டுச்சோ அதே அளவிற்கு ஒரு சர்ச்சையும் உருவாச்சு. என்ன சர்ச்சை அப்படின்னா, முகமது யூனுஸ்
அந்நாட்டினுடைய தலைமை ஆலோசகராக இருந்த அவருடைய செய்தி தொடர்பாளர் ஒரு சில விஷயங்களை அங்க பரப்பி விடுறாரா, அந்த செய்திகள் உருவாகுதான்னு தெரியல. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முகமது யூனுஸ் குறித்தும், முகமது யூனுஸ்க்கு முன்பிருந்த ஷேக் ஹசீனா இந்த அரசு குறித்தும் சொல்லிய தகவல்களாக, முரண்பட்ட தகவல்களாக சில செய்திகள் அங்கு பரப்பிவிடப்பட்டது. இதுதான் சர்ச்சையை கிளப்பி இருந்துச்சு. ஆனா அப்படி பிரதமர் பேசினாரா அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல், அந்த தலைமை ஆலோசகருடைய செய்தி தொடர்பாளர் இது மாதிரியான செய்திகள்லாம் பரப்பி விட்டுருந்தாங்க. பட் உண்மையா நடந்தது என்ன அப்படின்னா, இரு நாடுகள் இடையில வறுமை ஒழிப்பு சம்பந்தமா, பாதுகாப்பு சம்பந்தமா, அடுத்தபடியாக என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் பேசியிருக்கிறாங்க. குறிப்பா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முகமது யூனுஸ் குறித்து பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறார்னா, அந்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய வளர்ச்சி, சேமிப்பு இதெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய கிராமின் வங்கியை உருவாக்கியவர் முகமது யூனுஸ் அப்படின்னு முகமது யூனுஸை புகழ்ந்து பேசியிருக்கிறாரு. அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கியவர் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு கிரெடிட் அப்படிங்கிறத முகமது யூனுஸ் கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி அவர் மீதும் முகமது யூனுஸ் ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய பகிர்ந்திருக்கிறாரு. வறுமை ஒழிப்புக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் அவர் என்ன செயல் திட்டங்கள்லாம் செய்து கொண்டிருக்கிறார், இந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து முகமது யூனுஸ் பேசியிருக்கிறார். இது பங்களாதேஷ் இந்தியா இடையில ஒரு வலிமையை கட்டமைக்கக்கூடிய ஒரு பார்வையாக தான் பார்க்கப்படுது. பட் சில விஷயங்கள் ஏனோ எதற்கோ அங்கு விமர்சனமாக பேசப்பட்டிருக்கு. ஆனால் அந்த தகவல்களாக முறியடிக்கப்பட்டு ரெண்டு தேசத்துக்கு இடையில ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறது தேவை. குறிப்பா வறுமை ஒழிப்புல இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன் நிறைய தேவை அப்படின்னு முகமது யூனுஸ் விரும்புறாரு. பிரதமர் மோடி அவர்களுடைய பங்களாதேஷ் பயணமும் அதை நிலைநிறுத்தும் அப்படிங்கிறது தான் பேசு பொருளா மாறி இருக்கு. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கிறேன். நன்றி.